ஓம் நமச்சிவாய. ஜாதகத்துல ஒருவரோட ஜனனகால ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமண வாழ்வு பாதிக்குமா அப்படின்னா பாதிப்பு தரது ஒரு சில ஜாதகங்களுக்கு ஏற்படும். அப்படி ராகு கேது தோஷம் வரும்போது பாதிப்பு தரது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராகு தசாவோ கேது தசாவோ. ராகு கேது தோஷம்ங்கிறது என்ன? லக்னத்துல ராகு, 7ஆம் இடத்தில் கேது, லக்னத்துக்கு 2ல ராகு, 8ஆம் இடத்தில் கேது. இதே லக்னத்துல கேது, 7ஆம் இடத்தில் ராகு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. இது போல இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பாத்தீங்கன்னாக்கா ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகங்களா சொல்றோம். 5ஆம் இடத்துல இருக்கிறது புத்திர பாக்கியத்துக்கு எடுக்கும், அது வேற. இது கலஸ்திரஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் பாதிப்பு தரக்கூடியது அப்படிங்கிறது ராகு கேது தோஷம். அப்ப இந்த ராகு கேது 2, அதாவது லக்னம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பாதிப்பு தருமான கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும். அதுபோல ஜாதகதாரர்கள் ராகு தசாவோ கேது தசாக வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா மன வாழ்க்கையில் ஒரு சின்ன சங்கடங்கள் தரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. அதற்கு குருவின் பார்வை இருக்கும்போது அது பெரிய அளவுக்கு கெடுதல் பண்றது கிடையாது. அதே குருவோட பார்வை இல்லாம அவர்களுக்கு தசா நடக்குது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்த ஜாதகத்துல உள்ள கிரகங்களோட அமைப்பு, இந்த ஜாதகதாரர் 1975 பிறந்த ஜாதகம்னு சொல்லுது. இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ராகு தசை ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா 2012 அக்டோபர் மாதம் ஆரம்பிக்குது. அந்த காலத்துல இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா பிரிவு வருது. அந்த பிரிவு சுப பிரிவா வரதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு அந்த சுப பிரிவு வரதுக்கு காரணம் ராகு தசா காலங்கள். அந்த ஜாதகதாரர் பாத்தீங்கன்னாக்கா வெளிநாடு போயிடுறாரு. 2012 வாக்குல வெளிநாடு போயிடுறாரு. அப்ப வெளிநாடு போகும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் கொடுக்காம பிரிவுங்கிறது சுப பிரிவா கொடுத்துருது. வருமானத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடி கொடுத்துருது. அதே நேரத்துல அந்த காலத்துல நடக்கக்கூடிய ராகுதசா நடந்தாலும் அவருக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப சுபகிரகமான குரு பகவான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் இடம் பலப்படுது. அந்த 7ஆம் இடம் பலப்படுறதோட இல்லாம பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்ங்கிறது பலப்படுது. 5ஆம் இடம் புத்திர ஸ்தானம்ங்கிறது இல்லாம 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பாக்குறாரு. அப்போ இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் பெயர்ந்து போய் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருமானத்துக்காக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி அந்த ராகு தசா இவருக்கு குடும்பத்துல சுப பிரிவை ஏற்படுத்தி நல்ல விதமா வச்சிருக்குது. அவர்கள் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய காலங்களாக இருக்கும்போது அவர்கள் கூட பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளை ராகு தசா ஏற்படுத்தி கொடுத்துருது. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.